ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லையில் சாதி ஆணவத்தால் மென்பொறியாளர் கவின் என்ற இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தனது சகோதரியை காதலித்த கவினை தனியாக அழைத்துச் சென்று சுர்ஜித் என்றவர் கொலை செய்தார். இந்த நிலையில் அவர் பயன்படுத்தி வந்த இருசக்கர வாகனத்தின் பதிவெண் போலி என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம். முழு விவரம். வணக்கம். கவின் கொலை வழக்கை ஜூலை 30 சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி தொடங்கினர். கவின் கொலை வழக்கில் இதுவரை சிபிசிஐடி போலீசார் 58 சாட்சியங்களிடம் விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. கொலை தொடர்பாக 19 ஆவணங்களும் சேகரிக்கப்பட்டுள்ளது. கவின் கொலை வழக்கில் பாளையங்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்ட சுஜித் மற்றும் அவரது தந்தை SA சரவணன் ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் கடந்த ஆகஸ்ட் 18 காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். கைது செய்யப்பட்ட சரவணன் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின்படி வழக்கின் 3வது ஜெயபால் என்பவரும் கைது செய்யப்பட்டார். கவின் காதல் விவகாரத்தை அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்பே கைதான சரவணன் தெரிந்து வைத்துள்ளார். கவின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுஜித்துக்கு சரவணன் இருசக்கர வாகனம் ஒன்றை வாங்கி கொடுத்துள்ளார். அதில் போலியான பதிவு எண்ணுடன் தினசரி பயன்பாட்டிற்கு அந்த இருசக்கர வாகனம் சுஜித்தால் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கவின் கொலை வழக்கு பின்னர் கொலைக்கான ஆதாரங்களை சுஜித்தின் நெருங்கி உறவினரான ஜெயபாலுக்கு சொந்தமான இடத்தையும் பயன்படுத்தி அளிப்பதற்காக SA சரவணன் தூண்டியுள்ளார் என்பதையும் இந்த விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. தொடர்ந்து தடய அறிவியல் ஆய்வகம் மற்றும் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தமிழ்நாடு தடவியல் அறிவியல் ஆய்வகம் ஆகியவில் கவின் கொலை வழக்கு தொடர்பாக தடவியல் ஆய்வக பகுப்பாய்வு அறிக்கையும் பெறப்பண்டியுள்ளது. கவின் கொலை வழக்கு சாட்சியங்கள் விசாரணை செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் மதுரை அமர்வு வழக்கை நேரடியாக கண்காணித்து வருகிறது. வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டால் சாட்சியங்களை சிதைக்க வாய்ப்புள்ளது என சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.